பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக நாமத்தினாலே ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கீர்த்தனை பாடல்களிலே 180வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை பாடல் 180. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. உன்னை
இந்த நாளில் முறையாக வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கிற சங்கீத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 25ஆம் சங்கீதம். சங்கீதங்கள் 25 1 முதல் 10 வசனங்கள். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நான் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காரியங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறது. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதலையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாக இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கழுகூர்ந்து மகிழ கடவுள் என்று சங்கீதக்காரன் சொல்வதைப் போல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளிலே நம்முடைய இல்லங்களிலிருந்து நோக்கி நாங்கள் பார்த்து துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும், ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் எல்லாரையும் நீர் ஒருமனப்படுத்துவீராக கருத்துடைகளை தாழ்த்தி கொடுக்கிறோம். ஆண்டவர் மீட்பருமாக இயேசு ரட்சகரின் வழியாக இந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மீண்டும் ஆண்டவரின் நாமம் மகிமைப்படும்படியாக ஞான பாடல் 162வது ஞான பாடல் முதல் 3 கவிகளை பாடுவோம். ஞான பாடலில் 162. மா பொல்லாப்பை நடப்பித்தேன், பாவக்கேடு மெஞ்சிற்று, நல் வழியை விட்டுவிட்டேன், அத்தான் இப்போதும் அது கோபத்துக்கு பயமாக நிற்கிறேன் திகைப்புமாக.
எல்லா காலத்திலும் தோத்திரிப்பேன். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தறியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, தேவ கிருபை பெற தகுதியற்றவர்களாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து பிதாவின் முன்னிலையில் நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாம் ஆணிக்காரனைப் போல பிதாவே பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கிடும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். பிதா நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்ளும் கெட்டு அழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை நாம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். உன்னதங்களில் இருக்கிற பராபரனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் பேரிலே பிரியமும் உண்டாவதாக.
கடவுளே, உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற காப்பாற்றுகிற கர்த்தாவே, உம்மையின்றி எதுவும் பலனற்றதும் பரிசுத்தமற்றதுமாக இருக்கிறது. உமது ஆளுகைக்கும் வழிநடத்தலுக்கும் உட்பட்டிருக்கிற நாங்கள் நித்திய பாக்கியத்தை இழந்து போகும் வகையில் இம்மைக்குரிய நன்மைகளை பயன்படுத்திக் கொள்ளாதவன் எங்களிடம் உம்முடைய இரக்கம் பெற செய்தருள வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் நாதன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கும் பழைய ஏற்பாட்டின் பகுதியை வாசிக்க கேட்போம். அது ஆதியாகம புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். ஆதியாகமம் 17:1 முதல் 9. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னுடனே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள் என்பதுவே. இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய உம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. மகிமையுள்ள கடவுளே தேவரே பரிசுத்தர், வல்லமையுள்ள ஆண்டவரே நீர் பரிசுத்தர், என்றென்றுமுள்ள ஆண்டவரே நீர் பரிசுத்தர். ஆமென். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிருப பகுதியையும் நாம் வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பேதுருவின் பொதுவான முதல் நிருபம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்கள். 1 பேதுரு 5:6 முதல் 11. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவராகபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர்களே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடல் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதகாலங்களும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய இருதயத்தில் நித்திய ஜீவனுக்கென்று உறுதிப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஆவியின் தரித்திர பாக்கியவான்கள் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இது உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் ஏற்றதுமான வார்த்தை.
இந்த நாளில் நாம் வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவிசேஷ பகுதியையும் நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். லூக்கா 15 1 முதல் 10. சகல ஆயக்காரரும் பாவிகளும் இயேசு சொல்வதை கேட்க அவர் அருகே வந்து கொண்டிருந்தார்கள். பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவன் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கூட சாப்பிடுகிறான் என்றார்கள். அவர்களுக்கு அவர் இந்த உவமையை சொன்னார். உங்களில் எந்த மனிதன் 100 ஆடுகள் உடையவனாக இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் காட்டிலே விட்டு போய் காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியாமல் கண்டுபிடிக்கவே அவன் சந்தோஷமாய் அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயல்வத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு சந்தோஷப்படுங்கள் என்பானே. அதுபோலவே மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பற்றி உண்டாகும் சந்தோஷத்தை பார்க்கிலும் மனம் திரும்பும் ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் உண்டாகும் சந்தோஷம் அதிகமாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எந்த பெண் 10 வெள்ளிக்காசு உடையவளாக இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் அளவும் கவனமாய் தேடாமல் இருப்பாள்? கண்டுபிடிக்கவே தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு சந்தோஷப்படுங்கள் என்பாளே. அதுபோலவே மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் கடவுளின் தூதருக்குள் சந்தோஷம் உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதுவே. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய திருச்சபை விசுவாசிகளோடு ஒருமனப்பட்ட மக்களாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம், வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய பராபரை விசுவாசிக்கிறேன். அவரை உண்டான குமாரனும் நம்முடைய மீட்பெருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பமானதை உற்பவித்து கன்னி மரியாளிடம் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறுபடியும் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோருக்கு வைத்திருந்தார். பரத்திற்கீழ் எல்லாம் வல்ல பிதாவாகி கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரிழோருக்கும் மரித்தோருக்கும் நியாயத்தின் வழிக்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவருடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரமும் தெளிவும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். இந்த விசுவாசத்திலே நாம் எல்லாரும் உறுதியோடு நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு தயவு செய்வாராக. ஆமென். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். 22ஆம் தேதி ஆகிய அன்று திரு ஸ்டீபன் ஜேம்ஸ் அவர்கள் புதிய பிறந்த நாள் அன்று நன்றி செலுத்திருக்கிறார்கள். அதே நாளிலே திருமதி ரோஸ்லின் ஜெயக்குமாரி அவர்களும் புதிய பிறந்த நாள் கண்டு நன்றி செலுத்திருக்கிறார்கள். 23ஆம் தேதி செல்வி ஜெய்மிமா ஒரு புதிய பிறந்த ஆண்டை கண்டு நன்றி செலுத்திருக்கிறார்கள். அதே நாளிலே திருமதி வசந்தியும் பிறந்த நாள் கண்டு நன்றி செலுத்த இருக்கிறார்கள். 26ஆம் தேதி செல்வி கெசியா
ஒரு புதிய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்த இருக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கருணையினாலே ஆண்டவரே, நாங்கள் இந்த ஜூன் மாதத்தில் 19 நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர்களை வழிநடத்தி பாதுகாத்து இருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. இன்றும் இந்த வாரத்திலே தங்களுடைய வாழ்க்கையிலே பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ தனித்தனியாக ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தாரை ஆசீர்வதியும், நல்ல சுகத்தை பலத்தை தாரும், சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதியும், முதியவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரை நீர் அவர்களுக்கு இம்மட்டுமாக போதுமானவராக இருந்ததற்காக நன்றி. இனிமேலும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக கேட்கின்றோம். உங்களுடைய சத்திய நிலையில் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கேட்கின்றோம். நாச மோசங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் அவர்களை விலக்கி காத்துக் கொள்வீராக. இம்மட்டுமாய் பாதுகாத்ததை போல இனிமேலும் காத்துக்கொள்ளும். இவர்கள் எல்லாரும் இன்னும் அநேக பிறந்த நாட்களை காண்பதற்கு நீர் தயை பாராட்டும். இயேசு இரட்சகரின் மூலமாக கேட்கிறவர்கள் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் நாம் ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக 174ஆம் ஞானப்பாடலில் 174வது ஞானப்பாடலில் 5 முதல் 7 கவிகளை நாம் பாடுவோம். இயேசு பாவி நேசதாம் என்று துவங்கும் அந்த ஞானப்பாடலில் 5ஆம் கவியிலிருந்து 7ஆம் கவி வரைக்கும் பாடுவோம். துக்கப்பட்டன் பாவத்தை அறிவிக்க இங்கே வந்தேன், மீட்பரே நீர் கிருபை செய்யும் அப்போ மீட்பை கண்டேன். போயிற்றேன் யாங்களும் இயேசு பாவி நேசதாம்.
நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்ம எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறாகிய இந்த நாளில் வாசித்து சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி, அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். பரிசுத்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் உடைய லூக்கா 15:11ஆம் வசனத்திலிருந்து. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனிதனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றார். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்திலே போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர்களே, எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவருடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து, இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்தோடு உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்கு கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதாயிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தாரமாக, இதோ இத்தனை வருஷம் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனை மீறாமல் இருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாயிருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்திலே உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவருடைய கொழுத்த கன்றை இவனுக்காக அடுப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னிடதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான்,
திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்திலே தங்கியிருந்து அதை உமது அன்பின் தீயினால் நிரப்பியரிடும். பற்பல மொழி பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவர்களாக இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரீர், உம்முடைய சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கென்று உழைக்க செதிலும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே வாசிக்க கேட்ட இந்த ஓமையிலே நாம் கெட்ட குமாரன் ஓமை என்று நாம் அழைப்போம். ஆனால் மனம் திருந்திய மைந்தனின் ஓமை என்றும், அன்பு உள்ளம் கொண்ட தந்தையின் ஓமை என்றும் இதை அழைத்தால் அது சால பொருத்தமாக இருக்கும். பலஸ்தீனா பகுதிகளிலே தகப்பன் தன்னுடைய சொத்துக்களை, நிலங்களை நிர்வகித்து வருவது வழக்கம். அவருடைய ஆயுசு காலங்களுக்கு பிறகு அது அவருடைய பிள்ளைகளுக்கு அது உரிமை கொடுக்கப்படுமாம். மூத்த மகன் இருந்தால் 2/3 பங்கும், இளைய மகனுக்கு 1/3 அது உரிமையாக கொடுக்கப்படும். ஒருவேளை தகப்பன் பலகீனப்பட்டு நிர்வகிக்கக்கூடிய நிலைமை இல்லாமல் போகும்போது அவருடைய ஆயுசு காலங்களிலேயே இந்த உரிமை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுமாம். அதே போலதான் இங்கு சொல்லப்பட்ட உவமையில ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அதிலே இளைய குமாரன் தன்னுடைய உரிமையை தந்தை ஏற்ற காலங்களிலே கொடுப்பார் என்பதற்கு உடன்படாமல் தாமாகவே அந்த உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு அவன் முயற்சித்து அதை பெற்றுக்கொள்கிறான். அதற்கு பிறகு நடந்த செயல்பாடுகள் என்ன, அதிலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே மறுபடியுமாக நினைவுபடுத்த விரும்புகின்றார். 3 காரியங்களை இந்த பகுதியிலிருந்து நாம் காண முடியும். முதலாவது, மனம் திருந்திய இளைய மகன். மனம் திருந்திய இளைய மகன் தன்னுடைய தந்தை தன்னுடைய ஆயுசு காலங்களுக்கு பிறகு அந்த சொத்தினுடைய காரியங்களை அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை தனக்கு கொடுப்பார் என்ற உணர்வு இல்லாதவனாய் முன்பதாகவே அவன் அந்த உரிமையை பெறுவதற்கு தன்னுடைய தந்தையிடம் விண்ணப்பம் செய்கின்றான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே எல்லா உரிமையும் கிடைக்கும் என்ற உணர்வு அற்றவனாக இன்றைக்கு நிறுவ பகுதியில் நாம் வாசிக்க கேட்ட அந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துடைய முதல் காரியமாய் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே அந்த மகன் அந்த உரிமையை பெறுவதற்கு தந்தை இடத்திலே கேட்கின்றான். முதலிலே அவருக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தாலும் அவன் கேட்கிறான் என்பதற்காக தந்தை அந்த உரிமையை அவனுக்கு பிரித்து கொடுக்கின்றார். எரேமியாவின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்தை நாம் காணும் போது, எரேமியா 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், எங்கள் இச்சைகளில் கிடைக்கிறோம், எங்கள் அவமானம் எங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போனோம். தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் கேளாமல் போனோம் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக அது உணர்த்தப்படுகின்றது. அதே போலதான் இந்த இளைய மகன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தந்தையிடத்திலிருந்து அவன் அந்த உரிமையை பெற்றுக்கொண்டு, அது மாத்திரமல்ல அவர் தன்னுடைய அன்பை விட்டு பிரிந்து போகிறான்.
தூர தேசத்திற்கு அவன் போகிறான். முதலாவது அவன் செய்த தவறு, அந்த உரிமையை தந்தை கொடுப்பதற்கு முன்பதாகவே பறித்துக் கொள்கிறான். இரண்டாவதாக அவன் தந்தையுடைய அன்பை விட்டு தூர தேசத்திற்கு பிரிந்து போகின்றான் என்று அங்கு வேதாகமத்தில் நாம் வாசிக்கின்றோம். அப்படி பிரிந்து போறதற்கு பிறகு அவன் செய்த அடுத்த தவறு, துன்மார்க்கமாய் அவன் வாழ்கின்றான். இளம் காரியங்களிலே, இளம் வயதிலே செய்யக்கூடிய பலவிதமான தவறுகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறவனாக அவன் வாழ்கின்றான். இன்றைக்கு முறைமுறையாய் வாசிக்க கேட்ட சங்கீத பகுதி 25ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே அது குறிப்பிடப்படுகிறது. என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். என் இளம் வயதின் பாவங்கள் என்னுடைய மீறுதல்களை நிறையாதிரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்கின்றான். ஆகவே அந்த மனிதன், அந்த மகன் தன்னுடைய வாழ்க்கையிலே தவறான பாதையிலே அவன் எல்லா காரியத்தையும் செய்து தன்னுடைய இளம் வயதினுடைய அந்த பாவத்தை நிமித்தமாய் தன்னுடைய ஆத்மாவை அவன் இழக்கிறவனாக அவன் வாழ்கின்றான். சில காலங்கள் சென்றது. அவன் தன்னிடம் வைத்திருந்த பணம் எல்லாம் செலவழிந்து போனது. அதற்கு பிறகு அந்த தேசத்திலே ஒரு கொடிய பஞ்சம் உண்டாகின்றது. உணவுக்காக மக்கள் அங்கலாய்க்கின்ற நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது இவனிடத்திலே பணமும் தீர்ந்து போயிற்று, உண்பதற்கு உணவில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுதுதான் அவன் அங்கு இருக்கக்கூடிய ஒரு குடியானவனுடைய இல்லத்திலே போய் சேர்ந்து கொள்ளுகின்றான். அப்பொழுது அந்த குடியானவன் இவனுக்கு தன்னுடைய நிலத்திலே பன்றிகளை மேய்க்கக்கூடிய பணியினை கொடுக்கின்றான். அந்த காலத்திலே யூதர்கள் பாரம்பரியத்திலே பன்றி என்பது சபிக்கப்பட்ட ஒரு மிருகம், அன்கிளீன் அனிமல். யாருமே அதை தொட மாட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் வாழ்ந்தபோது இந்த பன்றிகளிடத்தில் பிசாசு ஒருவரை துரட்டி விட்டதினாலும் அவர்கள் அதை அருவருப்பாக நினைக்கின்ற ஒரு சூழல் இருந்தது. அப்பொழுதுதான் இந்த பன்றி மேய்க்கின்ற தொழிலை இந்த மகன் ஏற்றுக்கொள்ளுகிறான். உணவு கிடைக்கவில்லை. பன்றிகளுக்கு வைக்கக்கூடிய தவிடை உண்பதற்கு அவன் ஆவலாய் இருக்கிறான். அதுவும் அவனுக்கு கிடைக்கவில்லை. மிகவும் நிர்பந்தமான ஒரு நிலையிலே அவன் அப்பொழுது இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்பொழுதுதான் அவனுக்கு உணர்வு வருகின்றது. தன்னுடைய தந்தையின் வீட்டிலே நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஏராளமான வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறது, நல்ல உணவுகள் அவருக்கு கிடைக்கிறது. ஆனால் இன்று நான் துன்பப்படுகிறேன் என்ற நினைவு அவனுக்கு வருகின்றது. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தையும் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 21, 25 பிறகு 27. தன் மனைவியாகிய யோசேபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாவை போல் ஒருவனும் இல்லை. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஆகாப் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பிறகு அவன் மனம் துரும்பி தன்னை ஒப்பு கொடுத்தான். முதல்ல தன்னுடைய மனைவியாக யெசபேலுடைய வார்த்தையை கேட்டு நடந்தான். ஆனால் பிறகு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு சொல்லப்பட்ட போது அவன் மனம் திருந்தினான் என்று நாம் அங்கு வாசிக்கின்றோம். அதே போல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் காணும்போது, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சவுலாய் இருந்த அந்த வாலிபன் பவுலாய் அவன் தன்னை அர்ப்பணித்த போது, ஊழியத்தை நிறைவேற்றின போது சொன்ன ஒரு வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதே போலதான் இந்த இளைய மகனும் தன்னுடைய தவறை உணர்கிறான், மனம் திரும்புகிறான். இந்த வாசிக்க கேட்ட பகுதியினுடைய 17, 18 வசனங்களை நாம் மறுபடியும் பார்க்கிற போது, லூக்கா 15ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களில் அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும்
பாவம் செய்தேன் என்று நான் சொல்வேன் என்று தன்னை அவன் அர்ப்பணிக்கின்றான். மனம் திருந்திய மைந்தனாக அவன் மாறுகின்றான். தன்னுடைய வாழ்க்கையில அவன் முதலாவது செய்த தவறு, முன்பதாகவே தன்னுடைய உரிமையை அவன் தந்தையிடமிருந்து பறித்து கொள்ளுகின்றான். இரண்டாவது, தன்னுடைய தந்தையினுடைய அன்பை விட்டு பிரிந்து தூர தேசத்துக்கு போகிறான். மூன்றாவதாக, துன்மார்க்கமாய் ஜீவிக்கின்றான். இந்த மூன்று நிலைகளிலும் அவன் தன்னை அர்ப்பணித்த போது அவனுக்கு ஏற்பட்ட நிலைமை மிகவும் மோசமானது. அந்த நிலைமையை உணர்ந்த அந்த இளைய மகன் மனம் திரும்புகின்றான். தன்னுடைய தந்தையின் வீட்டை நினைத்து பார்த்து தன்னை அவன் ஒப்பு கொடுக்கிற ஒரு மகனாய் மாறுகிறான். நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகிறான். ஆண்டவரே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து, என்னை உம்முடைய பிள்ளையாக கூட ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கெஞ்சுகிறதை இந்த இடத்துல நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாமும் இந்த உலக வாழ்க்கையில ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாக, நம்முடைய பெரியவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் விரோதமாக செயல்பாடுகளை நாம் செய்தால், அதை நாம் மாற்றிக்கொள்வதற்கு, நாம் இந்த உலக வாழ்க்கையில மனம் திரும்பி வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அழைக்கிறவராக இருக்கிறார். அதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? இரண்டாவதாக இங்கு நாம பார்க்கிற காரியம், மகிழ்வுற்ற தந்தை. மனம் திருந்திய இளைய மகன், மகிழ்வுற்ற தந்தை. அந்த இடத்துல நாம் வாசிக்கின்ற போது, வீட்டிற்கு திரும்பி தன்னுடைய இளைய மகன் வருகிறதை பார்த்த அந்த தந்தை உடனடியாக தூரத்திலிருந்து அவர் பார்க்கிறார். உடனடியாக ஓடி அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்கிறார் என்று அங்க வேதாகமத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அந்த தந்தையினுடைய அன்பு மேலானதாக இருந்தது. தந்தையுடைய அன்பு யாருக்கும் அது ஈடு செய்ய முடியாததா இருந்ததை இங்கு நாம் நிச்சயமாக உணர்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமைக்கான மைய பொருளும் அதுதான். பிரிந்து திரியும் மக்களை தம்மிடம் அழைத்துக் கொள்வது தம்முடைய அருளே. அவருடைய கிருபைதா நம்மை அவரோடு இணைத்துக் கொள்கிறது. நாம் பிரிந்து சென்றாலும் நம்முடைய பிதாவானவர் நம்மை அவரோடு ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கின்றார். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். 1 கொரிந்தியர் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தையின் உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவினான். எல்லா நிலைகளிலும் அந்த பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவரே என்று நாம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு படிவாக்கியமாய் நாம் பாட கேட்ட அந்த படிவாக்கியத்தின் 2வது பகுதியாக இந்த பகுதி இருக்கிறதை நாம் அறிவோம். அப்பொழுது அந்த தகப்பனுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. காரணம், தன்னிடமிருந்து பிரிந்து போன தன்னுடைய மகன் திரும்பி வருகிறான் என்ற செய்தி மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியாய் அவன் காணப்படுகிறதை அங்கு நாம வாசித்தோம். ஆண்டவர் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று குறிப்பிடுகிறார். இந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில, இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் இன்றைக்கு சுவிசேஷ பகுதியாய் வாசிக்க கேட்டோமே, அதுல 2 சம்பவங்களை நாம் வாசிக்கின்றோம். ஒன்று காணாமல் போன ஆடு, இரண்டாவது காணாமல் போன காசு. காணாமல் போன ஒரே ஒரு ஆட்டை தேடி சென்று அந்த மேய்ப்பன் அந்த ஆடை கண்டுபிடித்த பின்பு எல்லாரோடும் கூட இணைந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறதை நாம அங்க வாசித்தோம். அதே போல ஒரு காசு, 10 வெள்ளி காசுல ஒரு காசு காணாமல் போன போது அதை தேடி கண்டுபிடித்த பின்பு அந்த பெண் எல்லாரோடும் இணைந்து மகிழ்ச்சியாய் அதை அனுசரிக்கிறதை வாசித்தோம். அந்த மகிழ்ச்சி அந்த தந்தைக்கு உண்டானது. காணாமல் போன தன்னுடைய மகன் திரும்பி வந்தான். அவன் மனம் திரும்பியவனாக தன்னிடத்திலே வந்தான் என்பதை அந்த
தந்தை பார்த்தபோது ஓடி போய் அவனை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அவன் இருந்த நிலைமை என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உடை அழுக்காக இருக்கும், அவனுடைய நிலைமை மோசமாக இருக்கும். ஆனால் தந்தை அவனுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்க்கவில்லை, அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற மன மாற்றத்தை பார்க்கிறார். ஆண்டவரும் அதே போலதான் இந்த உலகத்திலே நம்மை, நம்முடைய உள்ளத்தின் அங்கலாய்ப்பை, உள்ளத்தின் பாரத்தை அவர் பார்க்கிறாரே ஒழிய வெளிப்புற தோற்றத்தை அவர் பார்ப்பதில்லை. இந்த மகனும் தன்னை அர்ப்பணிக்கின்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிப்பை கொடுப்பதை போல இந்த தந்தை அந்த மகனுக்கு மன்னிப்பை கொடுத்து ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார் என்பதை இங்கு நாம் காண்கின்றோம். 18ஆம் 19ஆம் வசனத்துல நாம் இதை வாசிக்கின்ற போது அவன் சொல்லுகிறான், அறிக்கை சொல்லுகின்றான், கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொன்னபோது அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவனை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்பதை இங்கு நாம பார்க்கிறோம். எபேசியரில் 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். இந்த இடத்துல அதுதான் அந்த தந்தை குறிப்பிடுகிறார். அவன் மரித்தான், ஆனால் இப்பொழுது மீண்டுமாக அவன் உயிரோடு எழுந்திருக்கின்றான். பாவத்திற்கு அவன் செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி இங்கே நாம் காண முடிகிறது. ஆகவே அங்க மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. அந்த தகப்பன் எல்லாரிடத்திலும் இதை சொல்லி எல்லாரோடும் இணைந்து அவன் சந்தோஷமாக அங்கு இருக்கின்றான். எல்லா மக்களுக்கும் அது சொல்லப்படுகிறது. பெரிய விருந்தை ஆயத்தம் செய்கிறான். அந்த மகனுக்கு நல்ல உடைகளை அவன் தகப்பனானவர் கொடுக்கின்றான், மோதிரத்தை அணிவிக்கின்றான், எல்லா காரியத்தையும் செய்து அந்த தகப்பன் தன்னுடைய மகன் திரும்பி வந்தான் என்பதை உணர்ந்தவனாய் அங்கு செயல்படுகிறதை பார்க்கிறோம். மிகுந்த சந்தோஷம் அந்த இடத்துல உண்டாகின்றது. எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் அதை அனுபவிக்கின்றார்கள் என்று இந்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாமும் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் மனம் திரும்பி ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்ற போது ஆண்டவர் நம்மை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக இதில் நாம் பார்க்கிற காரியம் மன கடினம் உள்ள மூத்த மகன். மனம் திரும்பிய இளைய மகன், மகிழ்வுற்ற தந்தை, மன கடினம் உள்ள மூத்த மகன். அந்த மூத்த மகன் வயலிலே பணி செய்து கொண்டிருந்தான். மீண்டுமாக திரும்பி வருகிற போது வீட்டிலே வித்தியாசமான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அநேகர் கூடியிருக்கிறார்கள். மேள தாளங்கள் அங்கு வாசிக்கப்படுகிறது. நிறைய பேர் அங்கு இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவன் வேலைக்காரரிடத்தில் கேட்கிறான், என்ன நடக்கிறது இங்கே என்று கேட்கிற போது அந்த வேலைக்காரர் ஒருவர் சொல்லுகிறார், என்னுடைய சகோதரன் திரும்பி வந்திருக்கிறான், ஆகவே தந்தை மகிழ்ச்சியாய் அதை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னபோது அவன் உள்ளே போவதற்கு மனம் இல்லாதவனாக இருந்தான் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல நான் பார்க்க முடியும். ஊழியக்காரன் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்தோடு உம்முடைய தகப்பனிடத்திலே வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காய் கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இந்த மூத்த மகன் இதை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லாதவனாக இருந்தான். சுயநலம் அவனை பாதித்தது. சுயநலத்தினாலே அதை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்? இவ்வளவு நாள் நான் என்னுடைய தந்தையோடு கூட இருந்தேனே, அவர் எனக்கு இந்த காரியத்தை ஒருபோதும் செய்யவில்லையே, இப்பொழுது என்னுடைய சகோதரன் வந்தான் என்பதற்காக இப்படி செய்கிறதாய் அவன் நினைவு கூர்ந்து அந்த இடத்துல அவன் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், தன்னுடைய சகோதரன் என்று கூட அவனை ஏற்றுக்கொள்ளாமல் உன் மகன் திரும்பி வந்தான் என்று நீர் இப்படி செய்கிறீரே என்று அவன் தந்தையை பார்த்து கேட்கிறத இங்கு நாம வாசித்தோம். உம்முடைய மகன் என்கிறான். தன்னுடைய சகோதரன் என்று கூட அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சுய நலத்தினாலே தான் நன்றாக இருக்கிறேன், அவன் மீண்டும் வந்து விட்டானே என்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டதினாலே இப்படி செயல்படுகின்றான். ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிற போது
காயின் ஆபேலை குறித்து அப்படிதான் சொல்லுகிறார். ஆபேல் எங்கே என்று சொல்லி பிதா கேட்டபோது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்று அவன் கேட்கிறதை பார்க்கிறோம். இவனுக்கு சுயநலம், பொறாமை வந்த குணம் வந்ததினாலே அவன் அப்படி செயல்படுகிறதாய் நாம் காண்கின்றோம். மூத்த மகன் தன்னுடைய சகோதரன் பாவம் செய்தான் என்றே அங்கே அவன் குறிப்பிட்டு காண்பிக்கின்றான். ஆனால் தந்தையோ அவன் மனம் திரும்பி வந்ததை அவன் முன்னிறுத்துகிறான். இந்த சகோதரனோ அவன் பாவம் செய்தான் என்பதை குறிப்பிடுகின்றான். மீண்டுமாக சுயநலம் அங்கு அவனை மேற்கொள்ளுகிறது. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணிவிட்டதையும் எடுத்து இன்ன இடத்தான் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்றான். அறியாத மனுஷனுக்கு நான் கொடுப்பேனோ என்று அங்கு கேட்கிறத பார்க்கிறோம். ஆகவே நம்முடன் உள்ளதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாத சுயநலத்தோடு கூட அங்கு செயல்படுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. ஆகவே அந்த சுயநலம் தான் இந்த மூத்த மகன் மன கடினத்தோடு செயல்பட்டதை உணர்த்தி காட்டுகிறது. இந்த செயல்பாடுகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் கர்த்தர் அன்புள்ளவராக இருக்கிறார், அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அந்த அன்பில் நாம் நிலைத்திருப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனம் திருந்திய மைந்தனாக நாம் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்தால் கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறார். நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. கர்த்ததாமே இந்த அனுபவத்திலே நாம் வாழ்வதற்கு நமக்கு துணை புரிவாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, கடவுள் தமது வார்த்தையை நமக்கு இப்போது அருளபடியால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அவருடைய வார்த்தையை நாம் மனமாற ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து நடந்து நற்கநிலை தரும்படி நமக்கு ஆன்ம பல தருளுமாறு அவரை நோக்கி மன்றாடுவோமாக. மேலும் நமது சபையிலே நோய், வறுமை முதலியவற்றால் வருந்துவோரையும் தங்களுக்காக ஜெபம் செய்வதை கேட்டுக்கொண்டவர்களையும் கடவுள் முன்னில் நினைவு கூறுவோமாக. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருக்குமாக. நாம் மனம் தரலாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம். ஆகையால் நமக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு ஏற்றவாறு யாவருக்கும் மிக்கமாக விசுவாச குடும்பங்களுக்கு நன்மை செய்வோமாக. பிராவனுடைய சொல்ல கடன்காக தீவுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் சாடிய ஐக்கியமும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். மீண்டும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான பாடலில் 161ஆம் ஞான பாடலில் முதல் 3 கவிகளை பாடுவோம். தாழ்விலிருந்து கூப்பிடும் என் சத்தம் கேட்டன்பாக, என் அழுகை அனைத்திற்கும் செவி கொடுப்பீராக. கர்த்தாவே, பாவ குற்றத்தை நீர் மன்னியாமல் நீதியை பார்த்தால் யார் நிற்க கூடும்?
நம் அனைவரும் ஆண்டவரை பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ஒன்றான மீட்பரின் பிதாவே, இந்த உலகத்தில் உள்ள திருச்சபையை கண்ணோக்கி ஆசீர்வதியும். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் சபையராகிய நாங்களும் மற்ற சகோதர திருச்சபை மக்களும் உறுதியான போதனைக்கு துணை புரியும். எங்கள் திருச்சபையுடைய பேராயர் குருவானவர்கள், திருச்சபை தலைவர்கள் மற்றும் எங்கள் சபையிலே சபை நிறுவனங்களில் உழைக்கிறவர்கள், பிற இடங்களில் வேலை செய்கிற எங்கள் சபையார் பசுத்த ஆவியால் நிரப்பப்படவும் அவர்கள் ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும். எல்லாரையும் மீட்க வல்ல நற்செய்தியெங்கும் பரவபடி செய்து பிற மதத்தினர் எல்லாரையும், முக்கியமாக எங்கள் ஊராரையும் நாட்டினரையும் தேவரீர் உம்மிடம் திருப்பியிருடும். நாங்கள் உண்மை உறுதியாக விசுவாசித்து உம்மிடமும் எல்லா மனிதரிடமும் அன்பு கூறுவதற்கு எங்களுக்கு துணை புரியும். அறுவடையின் ஆண்டவரே, உமது அறுவடைக்கு உண்மையும் நீர்மையான ஒழியரை எங்கள் இடையே அனுப்ப வேண்டிக் கொள்கிறோம். திருப்பணிக்கென்று பயிற்றுவிக்கப்படுகிற மாணவர்களையும் அவர்களுக்கு போதிக்கும் ஆசிரியர்களையும் ஆவியால் நிரப்பேரிடும். உமது அறுவடைக்கென்று அனுப்பப்பட போகும் இந்த பொது ஊழியரை கொண்டு எங்கள் சபைகளுக்கும் நாட்டிற்கும் ஆசீர்வாதம் பெருக செய்யும். உலக அதிகாரிகள் எல்லாருக்கும், எங்கள் குடியரசின் தலைவருக்கும் அவர்களை சேர்ந்த யாவருக்கும் தேவையான எல்லா வரங்களையும் நன்மைகளையும் கொடுத்துள்ளோம். எங்கள் நாட்டை ஆழ்வோர் நியாயமானதை செய்து நீதியை நிலைநாட்டவும், நலமானவற்றை செய்து நாட்டை முன்னேற்றம் அடைய செய்வோம். அவர்களுக்கு வழிகாட்டியிருடும். நாங்களும் பாவமான யாவற்றையும் வெறுத்துமுடைய சத்தத்தை நிறைவேற்றவும், நேர்மையான குடிமக்களாக வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்யவும் எங்களுக்கு துணை செய்திருடும். எங்களிடையே இருக்கிற ஏழைகள், நோயாளிகள், கர்ப்பவதிகள், மரண அவசியம் இருக்கிறவர்கள், பல பெய்யான இக்கட்டுகளில் அகப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பது நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள் ஆகிய எல்லாருக்கும் உம்முடைய ஆவியானவரை கொண்டு ஆறுதலும் ஆத்தும பலமும் அளித்தருடும். பரமபிதாவே, நாங்கள் மிகுதியான பாவங்களை செய்துள்ளாக இருப்பதினால் உம்மிடமிருந்து எந்த வகையான நன்மை பெற தகுதியற்றவளாக இருக்கின்றோம். என்றாலும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தேவரின் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்திட வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல் காற்று, பெருவெள்ளம், இடியினால் உண்டாகும் சேதம், எதிர்பாராத வகையில் நேரிடும் மரணம், நரக தண்டனை முதலிய கீடுகளில் நின்று எங்களை விலக்கி காத்தருளும். நிலம் தரும் விளைவை செழிக்கச் செய்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பிட வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவரே, உலக மக்கள் எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் பிடியிலிருந்து மக்கள் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகிறோம். எங்கள் தாய் திரு நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அநேக மக்கள் மருத்துவமனைகளை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நல்ல சுகத்தை பலத்தை அவர்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்கள், அவர்களுக்கு கர்த்தர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தரும்படியாய் நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகிறோம். கர்த்தாவே, விரைவாக இந்த கொள்ளை நோய் பிடியிலிருந்து நாங்கள் காக்கப்பட கர்த்தர் துணைவரையும் முற்றிலுமாக ஆண்டவரை இது மாறி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எல்லா காலங்களிலும் சகஜமாய் நாங்கள் வாழ்வதற்கு நீ குருமை செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகின்றோம். உங்கள் திருச்சபை மக்களின் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் நல்ல சுகப ரட்சியங்களை தாரும். உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் தலைவர்களுக்கும் ஏற்ற ஞானத்தினை தாரும். அவர்கள் எடுக்கிற திட்டங்கள் எல்லா மக்களுக்கும் பயனடையத்தக்கதாய் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். பொறுப்படுத்துகளும் வழி நடத்தும் இயேசு ரட்சகரின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அனுதாபத்தை எங்களுக்கு தாரும். இடங்காக நாங்கள் மன்னிக்கிறது போல் நீதிமைகள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாதவரும் தீங்களை வச்சுக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றைக்கும் உம்முடைய சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பார்.
உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கச் செய்து உங்களிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 10வது ஞான பாடலினை பாடுவோம். ஞான பாடலின் 10. நான் என்றும் உண்மை பெற்ற சுவாமி உம்மிடத்தில் விடாமல் நிலை நிற்க மெய் உபதேசத்தில் நீர் என்னை காத்திறங்கும் நிலைவரம் கொடும். இவ்வன்புக்கும் இங்கும் அங்கும் நான் உண்மை போற்றவும் என்ற பாடலை பாடுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.